வெல்கம் டு லச்சு ஹாப்பி ஸ்பேஸ். இன்றைக்கி நம்ம ஊர் பொங்கல் கொண்டாட்டதாக தான் இன்றைக்கி ஃபுல் vlog-ஆக வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlog-ஆக இருக்கும். ஸோ பொங்கல் வைக்கிறதுக்கு நாங்கள் வந்து வெளியில் தான் இந்த வாட்டி வந்து பொங்கல் வச்சோம். இதுக்கு முன்னாடியும் வந்து வெளியில் வைப்போம், இல்லை சம்டைம்ஸ் முடியலனா அப்படின்னு கூட அது வந்து ஆப்ஷனல், ஸ்டவ்வில் கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த வாட்டி வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து அடுப்பில் தான் வந்து பொங்கல் வந்து வச்சுருந்தோம். பொங்கல் வைக்கிற இடத்த வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு இதை நல்லா வந்து க்ளீன் பண்ணிடணும். நாங்கள் நல்லா வந்து தண்ணி தெளித்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களோட மாமியார் தான் வந்து இதெல்லாம் பண்ணாங்க. இந்த கோலம்லாம் அவங்க ரொம்பவே வந்து சூப்பராகவே போடுவாங்க. ஸோ அவங்க தான் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பண்ணியிருந்தாங்க. பொங்கல் வைக்கிற இடத்துலையும் கோலம் போட்டிருந்தாங்க, பொங்கல் அந்த பானை கீழே வைக்கிற இடத்துலையும் வந்து கோலம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ பொங்கலுக்கு வந்து பொங்க பானை கரும்பெல்லாம் இல்லாத கோலமாக கண்டிப்பாக முடியாது. ஸோ கூடவே வந்து 2 இடத்துலையும் வந்து பொங்கல் பானையும் வரைஞ்சிட்டாங்க, அது கூடவே கரும்பையும் வந்து வரைஞ்சிக்கிட்டாங்க. எத்தனை பேருக்கு ஊரில் பொங்கல் வந்து கொண்டாடுறது வந்து பிடிக்கும் அப்படின்ட்டு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து இந்த வருஷம் வந்து பொங்கல் வந்து ஊரில் தான் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னாடி சிட்டியில் இருந்தப்பையும் சிட்டிலேயும் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து சூரிய பொங்கல் வந்து வச்சுருந்தோம். ஸோ சூரிய பொங்கல் வந்து பொங்கல் அன்றைக்கி தான் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். தை மாதத்தில் வர்ற ஃபெஸ்டிவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக வந்து பொங்கலாக தான் இருக்கும். ஸோ அந்த முதல்ல வர்ற பண்டிகையை ரொம்பவே ஒரு சிறப்பாக வந்து கொண்டாடணும் அப்படின்னு நாங்கள் வந்து முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரொம்பவே வந்து கொஞ்சம் அதை கிராண்டாக தான் வந்து கொண்டாடினோம். அதுக்கு ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் நாங்கள் வந்து அதை செலிப்ரேட் பண்ணோம். பொங்கல் வைக்கிற இடத்த வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு பொங்கல் அந்த இடத்துல வந்து மண் வந்து கொட்டிக்கலாம். ஆற்று மண் தான் நம்ம வந்து இப்போ கொட்டியிருக்கோம். இந்த இடத்துல வந்து ஏன் வந்து மண் கொட்ட போகிறோன்னா, இதுக்கு பின்னாடி வந்து நம்ம செங்கல் வந்து 6 செங்கல் வச்சு அதுக்கு நடுவில் வந்து கட்டைங்கெல்லாம் வச்சு விறகுல வந்து தான் நம்ம வந்து பொங்கல் வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக வேண்டி தான் கீழே இந்த மண் வந்து இருந்தால் கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ மேலே வந்து செங்கல் வந்து நம்ம அடுக்கிக்கலாம். உங்கள்கிட்ட மண்ணில் வந்து விறகு அடுப்பு இருந்தாக்கா அந்த அடுப்பையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஈஸியாக வந்து செங்கல் வந்து எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்கும். செங்கல்லையுமே நம்ம வந்து பொங்கல் வந்து வச்சுக்கலாம். இந்த அடுப்பை வந்து ஈஸியாக நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த பொங்கல் வைக்கிற ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறமா இந்த கல்லெல்லாம் எடுத்து ஒரு சேஃப்டியான ஒரு பிளேஸில் வந்து எடுத்து வச்சுருவோம். திருப்பி அது வேறு எதுக்காவது வந்து அது கல்லை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக வந்து அந்த அடுப்பு பக்கத்தில் இந்த கோலம்லாம் இந்த செட்டப்பே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்க பார்க்க. அடுப்பு வச்ச உடனே அடுப்பில் வந்து காலியாக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான பொங்கல் பானை வந்து வச்சுக்கலாம். நம்ம வந்து இந்த வாட்டி பிராஸில் தான் வந்து பானை வந்து எடுத்து வச்சுருக்கோம். மண் பானை கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பொங்கல் பானை வச்ச உடனே தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா அதில் வந்து பச்சரிசியை நல்லா வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச பச்சரிசியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கான அளவு வந்து 1 கப்பு பச்சரிசிக்கு 1/2 கப்பு வந்து சிறுபருப்பு வந்து சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையுமே ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சு தான் நம்ம இதில் வந்து சேர்த்துருக்கோம். இதுக்கு 4லேருந்து 5 கப்பு தண்ணி வந்து நம்ம வந்து ஊற்றிக்கிட்டோம். இப்போ கீழே வந்து விறகு கட்டைங்கெல்லாம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஒரு 4-5 கற்பூரம் போல் வச்சுருக்கோம். அப்போ தான் இந்த அடுப்பு வந்து ஈஸியாக வந்து எரியும். கீழெல்லாம் வந்து ரொம்ப சின்ன குச்சிங்கெல்லாம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து அதுதான் வந்து எரிய வைக்கணும். எத்தனை பேருக்கு வந்து அடுப்பு எரிய வைக்க தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியல. நானுமே வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் இந்த அடுப்பெல்லாம் எரிய வைக்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி எனக்குமே தெரியாது. ஆனால் எங்கள் மாமியார்லாம் இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக அப்போ அடுப்பு எரிய வைக்கணுன்னா டக்குன்னு ஒரு நிமிஷத்துலேயே அந்த ஃப்ளேம் அவ்வளோ கப்புன்ட்டு அது பற்றிக்கிட்டு வந்து எரியும். ஸோ அந்தளவுக்கு வந்து அதை பண்ணுவாங்க. இனிஷியலாக சின்ன குச்சிங்கெல்லாம் வைப்பாங்க. அந்த சின்ன குச்சியெல்லாம் நல்லா பற்றி எரிஞ்சதுக்கப்புறமா பெரிய நல்ல கனமாக இருக்க அந்த கட்டைங்களெல்லாம் வைப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அடுப்பு வந்து கடன்ட்டு வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு பற்றிக்கும். அந்த ஒரு வாட்டி சூடு பிடிச்சதுன்னா போதும், அதோடு அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேம் வரும்போது பாருங்கள் செம்மையாக வந்து டக்குன்னு அது வந்து பொங்கி அது வந்து வெந்துடும். ஸோ அப்படி தான் வந்து இவங்க வந்து அடுப்பு வந்து எரிய வைப்பாங்க. யூஸ்வலாக வந்து தண்ணி காய வைக்கிறதுக்குலாம் எங்கள் வீட்டில் வந்து அடுப்பு தான் வந்து ஊரில் இப்போ வரைக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹீட்டர் இருந்தாலுமே வந்து மோஸ்ட்டாக அடுப்பில் தான் நாங்கள் எரிய வச்சு குளிப்போம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பொங்கு வந்து வந்துருச்சு. இப்போது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் அது வந்து
பொங்கிடும். இந்த மாதிரி திசையில் வந்து பொங்கினா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எங்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு திசையில் தான் வந்து பொங்குச்சு. எல்லாருக்குமே ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தது. அது பொங்கும்போது பொங்கலோ பொங்கல் அப்படின்ட்டு 3 வாட்டி வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து கிராமத்துலலாம் வந்து பொங்கல் கொண்டாடுறது ரொம்பவே ஒரு விசேஷமான ஒரு விஷயம்னே நம்ம சொல்லலாம். டைம் எப்படி போகுது அப்படின்றதே நமக்கு தெரியாது. இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தோம், இது 10 நிமிஷம் தான் ஆச்சு. டக்குன்ட்டு வந்து அந்த ஃப்ளேம் வந்து பிடிச்சதுக்கப்புறம் இம்மீடியட்டாகவே வந்து பொங்கல் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. மெயினாக வந்து கரும்பு வைக்கணும். காலையிலேயே தோட்டத்துக்கு போய் கரும்பும் வந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. நாங்கள் வந்து 3 கரும்பு வந்து வச்சோம். அப்படி நம்ம வீட்டிலையே விளைஞ்ச கரும்பும் நம்ம வீட்டிலையே விளைஞ்ச மஞ்சளும் விற்கிறது அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். கரும்பு எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச கரும்பு தான் வச்சோம். அதே மாதிரி மஞ்சளும் எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச மஞ்சள் தான் வந்து வச்சுருந்தோம். ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி மஞ்சள் வந்து நட்டு வச்சுருந்தோம். அது கரெக்டாக இந்த ஜான்வரிக்கு வந்து விளைச்சல் வந்திருந்தது. ஸோ இன்னும் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகலை. ஆனாலும் வந்து தேவைப்பட்ட அளவுக்கு வந்து ஒரு 1 2 வந்து பறிச்சுக்கிற அளவுக்கு வந்து நல்லாவே வந்து மஞ்சள் கிழங்கு ஃபுல்லாக வந்து இருந்தது. ஸோ அந்த கிழங்கு வந்து நாங்கள் இன்ஸ்டண்ட்டாக அப்படியே பறித்து க்ளீன் பண்ணி சாமி கும்பிட்றதுக்கும் வச்சாச்சு. இப்போ பொங்கல் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே நல்லாவே வந்து வெந்து வந்திருக்கு. இப்போ மெயினான பொருள் வந்து கரும்பை வந்து கட்டிட்டோம். கரும்பு வந்து இந்த மாதிரி 3 இப்படி கட்டிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நிற்க வச்சிடணும். பொங்கல் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு டம்ளர் போல் பால் வந்து சேர்த்துருக்கோம். பால் சேர்த்துட்டு நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க ஒரு வாட்டி. இது வந்து ஒரு வாட்டி பொங்கினதுக்கப்புறமா பால் சேர்த்ததுக்கப்புறமா பொங்க விடாமல் வந்து அதை கலரி விட்டுக்கோங்க. இல்லைன்னா உங்கள் சேர்த்த பால் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே பொங்கி போயிடும். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் வந்து நல்லா வந்து பொடிச்சு வச்சுருக்கோம். ஸோ ஏலக்காயும் வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு ஒரு 10 இந்த மாதிரி சின்ன பீசஸாக வந்து நல்லா வந்து சாப் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வந்து நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வீட்டில் வச்சு தான் வந்து ரோஸ்ட் பண்ணாங்க. அடுப்பில் எல்லாமே பண்ணோன்னா லேட் ஆகிடும் அப்படின்றதுனால வீட்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 150 கிராம் போல் வெல்லம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். 150 கிராம்லேருந்து 200 கிராம் உங்களுடைய ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி வெல்லத்தை வந்து சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா வந்து ஒரு வாட்டி கலரி விட்டுக்கோங்க. சும்மா ஒரு தட்டு போட்டு மூடினாலே போதும். ஆல்மோஸ்ட் வந்து பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ மீன்வாயில் வந்து சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல விளக்கேற்றி வச்சுட்டு தான் எந்த ஒரு வேலையுமே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதல்ல எடுத்தோன்னே விளக்கு இந்த பழம் நல்லா சாமிக்கு வைக்கலாம். அதனால் தோட்டத்துலேயே பறிச்சுட்டு வந்தால் ஒரு 2 கொய்யாப்பழமும் இருந்தது. அந்த 2 கொய்யாப்பழமும் வச்சுட்டு பூவும் வந்து வச்சாச்சு. பொங்கல் பானையை வந்து மூடும்போது ஃபுல்லாக வந்து மூடாதீங்க. ஒரு செமி அந்த மாதிரி கொஞ்சமாக கேப்பு விட்டு வந்து மூடிக்கணும். இப்போ பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. பொங்கலை வந்து இப்போ சர்வ் பண்ணிடலாம். இலையில வந்து சுட பொங்கல் இதை வந்து பிரசாதமாக வந்து வைக்கணும். ஸோ நல்லா வந்து கொதிக்க வந்து பொங்கலை வந்து வச்சாச்சு. இதுக்கு வந்து வாழைக்காய் பொரியல் வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ அந்த வாழைக்காய் பொரியலும் வச்சுக்கணும். இது மேலேயே வந்து நெய் வந்து விடுவாங்க. அதனால் பருப்பு விட்டதுக்கப்புறம் நெய் விடுவாங்க. ஸோ பருப்பும் வச்சாச்சு. எங்களுக்கு வந்து பூசணிக்காய் வந்து பொங்கலுக்கு கம்பல்சரியாக வைப்பாங்க. ஸோ பூசணிக்காயும் வச்சுக்கிட்டோம். இந்த பருப்புக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து பசு நெய் வந்து விட்டுக்கலாம். ஸோ பசு நெய் அது கூடவே வந்து ஒரு முக்கியமான பொருள் வந்து பானையிலே கட்டியிருக்கணும். அதை பானையில் கட்டுறதுக்கு மறந்துட்டோம். அதனால் சாமி கும்பிடும்போது ஞாபகம் வந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மஞ்சள் கொத்து வச்சே ஆகணும் அப்படின்ட்டு பின்னாடி தோட்டத்தில் போய் கையோட மஞ்சளை வந்து நானும் என்னோடய மாமனாரும் வந்து அது பிடுங்கிட்டு வந்து நல்லா வந்து கழுவி வந்து எடுத்துக்கிட்டோம். பாருங்கள் எவ்வளோ வந்து மஞ்சள் கிழங்கு வந்து வச்சுருக்கு அப்படின்ட்டு. அதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். இது வந்து இந்த பொங்கல் முக்கியமாக வந்து விவசாயிகளுக்காக வந்து கொண்டாடுற ஒரு விஷயம். அந்த விவசாயிகளுக்காக கொண்டாடும்போது இப்படி ஒரு விளைச்சல் இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ இதை நல்லா வந்து கழுவி வந்து எடுத்துக்கிட்டோம். கடைசியாக இந்த மஞ்சள் கொத்தியும் வச்சாச்சு. எங்கள் வீட்டில் பொங்கல் வந்து இப்படி தான் நாங்கள் வந்து கொண்டாடி இருந்தோம். இதுக்கப்புறமா பொங்கலெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ஈவினிங் போல் வளையல் வந்து விற்கிறவங்க வந்து ரோட்டில் வந்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து எங்கள் மாமியார் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. பார்த்தா விதவிதமாக கலராக வந்து வளையல் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இவங்க வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசனில் மட்டும் ஊரில் வந்து இந்த மாதிரி கிராமங்களில் வந்து வளையல் வந்து விற்கிறதுக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க.
ஒரு டசன் வந்து 120 ரூபா அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. 120ன்றது வந்து காஸ்ட்லியாக இல்லை வந்து ஆவரேஜாக இந்த ரேட்டுக்கு வந்து வாங்கலாமா அப்படின்றது எனக்கு தெரியல. இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்றதும் எனக்கு தெரியல. இவங்க வந்து கடை மாதிரி ஒரு ஏரியாவில் வந்து வச்சுருக்காங்களாம். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் மட்டும் இந்த மாதிரி வீடு வீடுக்காக வந்து இந்த மாதிரி வளையல் வந்து யூஸ்வலாக பொங்கல் அப்போ விற்கிறது ரொம்பவே ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னாங்க. பொங்கல் அப்போ விற்கிறதுனால அதுக்காக வேண்டி இவ்வளோ ரேட்டான்னு தெரியல. ஆனால் வந்து பேங்கில் அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்க. இந்த மாதிரி நீங்களும் வந்து வளையல்கார்கிட்ட ரோட்டில் இந்த மாதிரி விற்கும் போது வளையல் வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கா அப்படின்ட்டு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நிறைய விதவிதமான வளையல்லாம் வந்து இருந்தது. எல்லா சைஸஸ்லையுமே வந்து அவைலபிளாக இருந்தது. இந்த மாதிரி பாக்ஸில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. 2 பேர் வந்து 120 அப்படின்ட்டு வந்து ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. 2 டசன் 120 வந்து ஓகேவாக இருந்தது. ஆனால் ஒரு டசன் வந்து 120 அப்படின்றது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக வந்து இருந்தது. நிறைய டிசைன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த 2 டசன் வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து கொடுத்துருந்தாங்க. பேங்கிள்ஸ் ஒன்று ஒன்று பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப யூனிக்காகவும் இருந்தது. எனக்கு வந்து என்னோடய மாமியார் அன்றைக்கி இந்த வளையல் வந்து எனக்கு வாங்கி கொடுத்தது எனக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலாக வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் வந்து இந்த 2 பேங்கிள்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 2 டசன் வந்து 120 அப்படின்ட்டு வந்து வாங்கியிருந்தோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டோன் ஒர்க்ஸ் வந்து பண்ணியிருந்ததை பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்தது. ரொம்ப யூனிக்காகவும் இருந்தது. இந்த பேங்கிளும் வந்து நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ½ டசன் தான் நான் வாங்கியிருந்தேன். 60 ருபீஸ் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.